சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6த்துல உள்ள விகிதம், விகித சமம் அப்படின்னா என்ன? அதோட ஓவர்வியூல உள்ள சம் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எது வந்து தகுபின்னம் அல்ல? தகுபின்னம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது பகுதி, விகுதின்னு 2ஆ வந்து பிரிச்சுக்கோங்க. பகுதி அப்படின்றது வந்து கீழ இருக்கிறது, விகுதி அப்படின்றது வந்து மேல இருக்க நம்பர். ஸோ வந்து பகுதி எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிய நம்பரா தான் இருக்கணும். விகுதி வந்து சின்ன நம்பரா தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப இதுல உள்ளத நம்ம பார்த்தாவே தெரியுது. இது எல்லாமே வந்துட்டு கீழ இருக்க நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கு. ஆனா கடைசியில உள்ளது மட்டும் மேல இருக்க நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கு. ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, எது வந்து தகுபின்னம் அல்ல? இதுதான் வந்து தகுபின்னம் அல்ல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 1/7 சமான பின்னம். சமான பின்னம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது இப்போ மேல மேல இருக்க எண்ணால கீழ உள்ள எண் வந்து வகுபடணும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமான பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்துட்டு கரெக்டா வந்து மேல இருக்கிறதோட கீழ வந்து வகுபடும். 7 7s are 49. ஓகேவா? ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இதான் அதோட ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட பெட்டியில் வந்துட்டு எது வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் தெனா லெஸ் தெனா, இன்னொன்று வந்து என்ன ஈக்குவலா அப்படின்னு. அப்படின்றது வந்து 1/10 விட வந்து அதிகமானது. ஸோ வந்து கிரேட்டர் தென் வந்து வரும். அண்ட் தென் இங்க வந்து ஈக்குவல் தான் வரும். நீங்க என்னதான் கேன்சல் பண்ணாலும் இந்த இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் வந்து 2/6 பங்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீல வண்ணம் வந்து உடையது. இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் இதுல எத்தனை வந்து இருக்கு? மொத்தம் வந்து 6 இது வந்து இருக்கு. ஸோ அது வந்து பகுதியில வந்து போடுறாங்க 6 அப்படின்னு. நீல வண்ணம் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 4 தான் இருக்கு. ஸோ வந்து 4/6 தான் வந்து வரும். அப்போ வந்து இது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோசப் வீட்டுல வந்து ஒரு பூந்தோட்டம் ஒண்ணு வந்து இருக்குது. அதுல வந்து 2/10 பங்கு வந்து பூக்கள் வந்து சிவப்பாகவும், மற்றவை வந்து மஞ்சளாகவும் உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து மொத்த பூக்கள் எவ்வளோ அப்படின்னா 10. ஸோ இதுல வந்து 2/10 பங்கு வந்து என்ன பூ இருக்கு அப்படின்னா சிவப்பு பூ வந்து இருக்கு. மத்தது எல்லாமே மஞ்சள் தான் அப்படின்னா, அப்போ அது இப்ப எவ்வளோ வரும்? மொத்தம் 10 அப்படின்னா 10 - 2 என்னது 8. அப்போ 8/10 வந்து வரும். அதான் வந்து ஆன்சர் 8/10. இடம் வந்து 10 ஆரஞ்சு பழங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து 4 வந்து சாப்பிட்டாங்க. மீதி உண்ணாத பழங்களோட விண்ணம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உண்ணாத பழங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 10 தான் இருக்கு. ஸோ 10ல -4 எவ்வளோ அப்படின்னா 6. ஸோ 6/10 தான் இதோட ஆன்சர். நம்ம வந்து பின்னத்துல தான் சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விதைக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து 2 தாவரங்களோட வளர்ச்சியை நாள்தோறும் முத்து வந்து குறித்து கொண்டிருக்கிறான். 10 நாட்கள்ல வந்து ஒரு செடி வந்து 1/4 அங்குலமும், மற்றொரு செடி வந்து 3/8 அங்குலமும் வந்து வளர்ந்திருக்கு. இதுல எந்த செடி வந்து அதிகமா வளர்ந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை நாள்? 10 டேஸ் தான். ஸோ வந்து 10 × 1/4 அப்படிங்கிறத வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2.5 வந்து வரும். அண்ட் தென் வந்து 10 × 3/8 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 3.75 வந்து வரும். ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்தாவே என்ன தெரியுது? செகண்ட்ல உள்ளது, அதாவது 3/8 அங்குலம் வளர்ந்திருக்கிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிக வளர்ந்திருக்கக்கூடிய செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 3.75 கிரேட்டர் தென் 2.5 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான்.